அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் கேட்டீங்கன்னா, கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் யோகமாக அமைப்புகள் இருந்தால் என்னென்ன அந்த ஜாதக பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னா, கேதுனாவே ஞானகாரகன். அப்போ இந்த கேது பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய யோகக்காரனாக அமைவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் கேது பகவான் உச்ச நிலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக தொண்டுகள் அவங்களுக்கு சிறப்பாக அமையுமானா நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் தர்மகர்த்தா சொல்லக்கூடிய பதவி உங்களுக்கு சேரும். கேது பகவான் முன்னேற்றத்துக்கு ஒரு காரகத்துவத்தை கொடுப்பார். அதாவது புறநிலை ஆகட்டும், பதவி ஆகட்டும், மறைமுகமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கேது பகவான் உங்க ஜாதகத்தில் உச்ச நிலையில இருந்தாங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுத்துருவார். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு என்ன வகையான கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை கேது பகவான் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம். கணவன் மனைவியோடைய அந்தரங்கள் கேது பகவான் உங்களுக்கு உச்சநிலை இருந்தாங்கன்னா சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பினை கொடுத்துவிடும். அது மட்டும் இல்லாம கேது பகவான் பெண்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆன்மீக தொண்டுடைய பெண்ணாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. திருமணமான பெண்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் கொடுப்பார். உச்சநிலையில் இருந்தால் ஆன்மீக வளர்ச்சிகளும், அதுக்கப்புறம் எதிர்மறைவு சக்திகளை அளக்கக்கூடிய ஒரு தன்மையும், பெண்களாக இருந்தால் வீட்டு பொறுப்பு, அதுக்கப்புறம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள், முக்கியமாக பெண்களுக்கு கேது உச்சநிலை இருந்தால் அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. ஆண்களுக்கும் அதே மீறி அரசியல், தர்மகர்த்தா பதவி, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெரிய பொறுப்பினை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கேது பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உச்சநிலை பெற்றிருந்தால் இதெல்லாம் அமையுமானா நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். அதுவே கேது பகவான் தோஷமாக இருந்தால் கேது பகவான் ஆன்மீக தொண்டுகள் மூலமாக பெயர் கெட்ட பெயர் வந்துவிடும். உங்களுக்கும் முன்னோர்களுடைய சாபங்கள் அதிகமாக கொடுத்துருவாங்க. நாம எதை எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாமே பலவீனத்தை கொடுத்துவிடும். தாய் வரி உருவாகட்டும், தந்தை வரி உருவாகட்டும், அவங்களுடைய அப்பா மூலமாக வரக்கூடிய பிரச்சனைக்கு இந்த ஜாதகமே காரகத்துவமாக இருவார். அப்ப பரம்பரையா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெண்கள் சொல்லக்கூடிய பெண் சாபம், புத்திர சாபம், உணவு சம்பந்தப்பட்ட சாபம், இப்படி சாபக்கேடாக நமக்கு அமைஞ்சக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கேது பகவான் மூலமாக வருது. இந்த கேது பகவான் யார் யாருக்கு தோஷங்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னாவே புத்திர தோஷம், பித்திருக தோஷம், கலத்திர தோஷம், தேர தோஷம், மாங்கலிய தோஷம் சொல்லக்கூடிய தோஷங்களாக ஆணுக்கும் பெண்ணுக்குமே இணையாக வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, கேது என் ஜாதகத்தில் உச்சநிலையில் இருக்காரு, யோக பலனை நீங்க சொல்லிட்டீங்க. அதுவே கேது பகவான் தோஷமாக இருக்காரு, அதுவும் நீங்க சொல்லிட்டீங்க. தோஷங்களை கேது பகவான் நல்ல சாதக பாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது கேது பகவான் உங்களுக்கு தோஷமா இருந்தாலும் சரி, சாதக பாதமாக இருந்தா அதை எப்படி தக்க வச்சுக்க முடியும், அதே தோஷமா இருந்தா அந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேதுனா மூலிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள், மொழியோடு சேர்த்து வசியம் சொல்லக்கூடிய மலர்கள் இருக்கு. அந்த மலர்களையும் நம்ம பார்த்தீங்கன்னா சேகரித்து கேதுவோடைய அதிதேவதை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆதி கடவுளான விநாயகப் பெருமாள் தான் கேதுக்கு அதிபதியானவர். அந்த கேது பகவானுடைய மூலிகை சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா தர்பை பிள்ளை. அது நீர் ஓடையில் சொல்லக்கூடிய ஓடை பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் புதர்கள் இருக்கிற இடத்துல தர்பை பிள்ளை இருக்கும். அந்த தர்பை பிள்ளையை எந்த அளவுக்கு விநாயகர் பெருமாளுக்கு கேது தசையிலையோ அல்லது கேது புத்திரிலையோ நீங்க எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு யோக பலனை கொடுக்குமா நிச்சயம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வசிய மலர்கள், மூலிகை செடிகள், மூலிகை மரங்கள், முக்கியமாக தலை விருச்சகத்துல கேது பகவான் உங்களுக்கு தோஷமாக இருந்தால் நீங்க 5 மர விருட்சங்களுடைய இலைகள் ஆகட்டும், விருட்சகத்தோடைய சிதறல்கள் சொல்லக்கூடிய எல்லாமே மூலிகை சம்பந்தப்பட்டதுதான், வாசனை சம்பந்தப்பட்டதுதான். அது என்ன 5 வகையான மரங்கள் அப்படின்னா, முதல் இடத்துலயுமே ஆள் சொல்லக்கூடிய ஆலமரம், அதுக்கப்புறம் பிளாமரம், அதுக்கப்புறம் வேப்ப மரம், அத்தி மரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமரம். இந்த 5 மரத்தோடைய கிளைகளிலிருந்து அடி தளத்திலிருந்து மேல் தளம் சொல்லக்கூடிய இலைகள் வரைக்குமே இந்த கேது பகவானுடைய ஆட்சியாக இருக்கு. இந்த 5 பொருட்களை நீங்க சேகரித்து அதை வாசனையாக நீங்கள் பணம் உள்கொள்ள கொள்ள உங்களுக்கு கேது பகவானுடைய கதிர்வீச்சுகள் உங்களுடைய உடம்பில் பணம் தேக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கேது பகவான் கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் சில மலர்கள் இருக்கு. மல்லிகையில் பணம் மல்லிகைப்பூ, பவள மல்லி,
அதுக்கப்புறம் மனோரஞ்சிதம் சொல்லக்கூடிய மனோரஞ்சிதம், வெள்ளை எருக்கு, செம்மங்கி பூ, சென் நாகலிங்க பூ, சென் நாவல் மரம், மகிழ மரம், மகாவில்வம், அதுக்கப்புறம் கரு நாகலிங்க பூ, அதுக்கப்புறம் வந்து கருநொச்சி, கரு நாயுருவி, மந்தாரை, கார்கோடக விருச்சகம், வேம்பு, அவரி, முக்கியமாக இலுப்பை பூ. இது எல்லாமே வந்து பவளமல்லியிலிருந்து, கனகாமரத்திலிருந்து, இலுப்பை பூ, சம்மங்கி பூ, சென் நாவல் சொல்லக்கூடிய நாவல் பூ, சென் நாகலிங்க பூ, கரு நாகலிங்க பூ, சென் நாகலிங்க பூவும் இருக்கு, கரு நாகலிங்க பூவும் இருக்கு, கரு நாயுருவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருநொச்சி, அதுக்கப்புறம் மந்தாரை, அந்தி மந்தாரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோடக விருச்சகம், பிறகு வந்து அவரி, வேம்பு. இது எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து பொடி பண்ணி விநாயகர் பெருமாளுக்கு டெய்லியும் அபிஷேகம் பண்ணிட்டு வர கேது பகவான் உச்சநிலையில் இருந்தால் அவங்களுக்கு யோகங்கள், என்ன யோகமான யோகங்கள் வரும். பெண்களுக்கு இருந்தால் அரசியல், வீட்டு பொறுப்பு, அரசாங்கத்தில் வந்து ஒரு பதவியில் வந்து உட்காரக்கூடிய சூழ்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு அரசியல், ஆன்மீக சம்பந்தமான பணிகள், இப்படி பல வகையான நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா அது கேது பகவான் கொடுப்பார். அதே தோஷமாக இருந்தாலும் திருமண தாமதம், முக்கியமாக முன்னோர்கள் செய்த சாபத் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து புத்திர தோஷம், பெண்களுடைய சாபம், மாங்கலிய தோஷம், கலத்தர தோஷம், தேர தோஷம், இப்படிய தோஷங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அமையும். இந்த தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாத்தையும் சேகரித்து விநாயகர் பெருமாளுக்கு தீபம் போட்டுட்டு வந்தாலும் சரி, அல்லது அபிஷேகம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபட முடியுமானா நிச்சயம் விடுபட முடியும். முக்கியமாக வந்து அந்த கேது பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துடைய அதிபதி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரி சார், எனக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் இல்லாதவங்க இந்த தோஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கேட்கக்கூடிய அந்த நேரத்துக்கு கேது பகவான் உங்களுக்கு நாங்கள் கணிக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு, அந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் நாக்கால் ஜீவன் நாசம், அதே 6ஆம் இடத்துல இருந்தால் தீராத நோய் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை உண்டு. தீராத நோய்கள் தன்னை மருத்துவங்க பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு தீராத நோய்களா இருக்கும். அப்போ அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கும் 8ஆம் இடம் எதிர்மறைமான வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை வரவிடாம தடுக்கிறதுக்கும், எதிர்பார்வையில சில வகையான கண்டங்கள் ஏற்படுறதுக்கும், அவப்பெயர் ஏற்படுறதுக்கும் இந்த 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் இருந்தால் அந்த கொடுப்பார். அதுவே உங்க ஜாதக ரீதியாக 10ஆம் இடத்துல இருந்தால் மன அழுத்தத்தை கொடுப்பார். அதே 12ஆம் இடத்துல இருந்தால் தூக்கத்தை கெடுப்பார். அதே வந்து கேது பகவான் 1ஆம் இடத்துல இருந்தால் ஜாதகர் தோஷத்தை, நான் சொல்லக்கூடிய அத்தனை தோஷமும் ஜாதகருக்கு வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லப்படுறது. நிவர்த்தி பண்றதுக்கு ஒரே வழி, நான் சொல்லக்கூடிய பொருள்களை வந்து நீங்க சேகரித்து விநாயகர் பெருமாளுக்கு, அதாவது கேதுக்கு அதி தேவதை யார் அப்படின்னா விநாயகர் பெருமாள், விநாயகர் பெருமாளுக்கு வழிபட்டுட்டு வந்தால் கேது தோஷத்திலிருந்து நிவர்த்தி பண்ண முடியுமானா நிவர்த்தி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்க ஜாதகத்துல வந்து காவல் தெய்வம் சொல்லக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் நிச்சயம் காவல் தெய்வம் மூலமாக தான் உங்களுடைய பிரச்சனை நிவர்த்தி பண்ண முடியும். இலுப்பை அடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர் இருக்காரு. அந்த இலுப்பை அடி கருப்பருக்கு இந்த ராகு கேது தோஷங்கள், பொதுவாக தோஷங்கள் எடுத்துட்டாவே வந்து ராகு கேது தோஷம் தான் சொல்லுவாங்க. அதுல முக்கியமா இந்த கேது தோஷம் இருந்தால் அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய யோக பலன் இருக்குமானா நிச்சயம் இருக்கும். யோகத்தை தக்க வைக்கிறதுக்கும் தோஷத்திலிருந்து விடுபடுறதுக்கும் இலுப்பையடி கருப்பர் சொல்லக்கூடிய கருப்பர் இருக்காரு. கூகுளை செக் பண்ணீங்கன்னாவே இடத்துல வந்து காட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த ஃபோன் நம்பர் மூலமா என்னை கான்டெக்ட் பண்ணாவே அந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு விரிவாக்கத்தோட கொடுப்பேன். அந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை வளரட்டும், மலரட்டும். மீண்டும் இனிதோடு நிச்சயம் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய ஜோதிடர் ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.